ஒரு படத்துக்கு கண்டென்ட் முக்கியமா மார்க்கெட்டிங் முக்கியமா? ஆனா நீங்க சொன்ன பாயிண்ட் என்னன்னா மார்க்கெட்டிங்கை பேஸ் பண்ணி தான் கண்டென்ட்டே இருக்கு. மார்க்கெட் வந்து என்ன கேட்குதுன்னு இருக்குல்ல, வெகுஜன மக்களுக்கு ரசனை என்ன கேட்குறாங்க, என்ன மாதிரி ரசிக்கிறாங்கன்னு இருக்குல்ல. ப்ரொமோஷனே இல்லாமல் சும்மா திடீர்னு வந்தால் இந்த அளவுக்கு வந்து எடுத்துன்னு கொண்டாடப்பட்டிருக்குமா, அதுக்கு ஒரு டைம் வேணும். இப்போ எப்படின்னா அவசர உலகம் சார். நான் அதைத்தான் சார் திரும்பவும் சொல்ல வரேன். நல்ல கண்டென்ட் நீங்க எதை சார் மீன் பண்றீங்க? காதல் டைப் படங்கள் எடுங்க, ஃபேமிலி எடுங்க, என்ன படம் வேணாலும் எடுக்கலாம். ஆனால் எடுக்கிற விதம்னு ஒன்று இருக்கு. ஒரு நல்ல கண்டென்ட்டோடைய வெற்றி இன்னைக்கு தான் ஜெயிக்கணுங்கிறது கிடையாது, என்னைக்கு வேணும்னாலும் ஜெயிக்கும். கடந்த 10 வருஷத்துல வந்து என்னென்ன படங்கள்லாம் ஓடி இருக்கு, இந்த மாதிரி எந்த படங்கள்லாம் மக்கள் நிராகரிச்சிருக்காங்க, அதுக்கு என்ன காரணம்? சில நேரம் தப்பான கதையா, தப்பான மேக்கிங்கா, சில நேரத்துக்கு வந்து தப்பான டைம்ல ரிலீஸ் பண்றதா. ரஞ்சித்தோடைய காலா கபாலி பெருசா போல, அதுவும் ஜாதிய படம் தான். லப்பர் பந்தலையும் ஜாதியத்தை பத்தி பேசிருக்காங்க. ஆனா லப்பர் பந்த தலையில் கேட்டு கொண்டாங்க, ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ கிடையாது. அது இல்லாம ஆடியோ ரைட்ஸ் சின்ன படங்களுக்கு பெருசா போறது இல்லை. ஓகே, அந்த ஆடியோஸ் ஏதோ ஒரு 50,000, 1 லட்ச ரூபா, 2 லட்ச ரூபா, 5 லட்ச ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்து இப்போ அப்படித்தான் போய்கிட்டு இருக்கு. சினிமா சட்டை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு கலந்துரையாடலில் நம்ம கூட இருப்பவர் சினிமா தயாரிப்பாளர், இயக்குனர், அது மட்டும் இல்லாமல் சினிமா கன்சல்டன்ட்டு, இந்த மாதிரி பல முகத்தன்மைகள் கொண்ட இயக்குனர் கசாலி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் திரு சிவபாலன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நலம் சார். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக கொஸ்டின்லேயே வந்துடுறேன். இப்போது மிஸ்கினோடைய சித்திரம் பேசுறது எடுத்துக்கோங்க. அந்த படத்தில் வந்து படம் எடுக்கிறதுக்கு அவ்வளோ தான் கஷ்டப்பட்டார், 0 பட்ஜெட்டில் தான் படம் பண்ணுறாரு. படம் எடுத்த உடனே அது உடனே வந்து மிஸ்கின்னா யாருன்னு தெரியாது, நரேன்னா யாருன்னு தெரியாது, பாவனானா யாருன்னு தெரியாது. ஆனால் அந்த படத்தில் ஒரே ஒரு பாட்டு, அந்த ஒரு பாட்டை வந்து வாழமீனுக்கு வழங்க முடியாது, எஃப்எம்ல போட்டு அந்த ஒரு பாட்டுக்கு மட்டும்தான் செலவு பண்ணாங்க. படம் போச்சு. சுப்பிரமணியபுரம் படம் பார்த்துக்கிறதுங்க. சுப்பிரமணியபுரம் படத்தில் எடுத்து கண்கள் இரண்டாங்கிற ஒரு பாடல், அது யாருன்னு சசிகுமார் யாருங்கிறது தெரியாது, அந்த டீம் யாருங்கிறது ஜெய் மட்டும்தான் தெரிஞ்ச ஒரு டீம். இருந்தாலும் வந்து அந்த ஒரு பாடல் மூலமா எல்லாருக்குமே அதுக்கு அடுத்து ரீச் ஆகுது. அப்போ நீங்க ப்ரொமோஷன் சொல்லிட்டு எதை மீன் பண்ணி சொல்றீங்க? ஏன்னா இதுக்கு நான் இன்னொரு விஷயம் எக்ஸாம்பிள் சொல்றேன். கடைசி விவசாயிங்கிற ஒரு படம், அருமையான படம். அந்த படத்துக்கு ப்ரொமோஷன் இல்லைன்னு யாரும் சொல்லவே முடியாது. விஜய் சேதுபதியே ஒரு பெரிய ப்ரொமோஷன் தான், அவரே ஒரு பெரிய ப்ரொடியூசர் தான். அவர் அதுக்கு முன்னாடி ஆரஞ்சு மிட்டாய் நிறைய படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு, மேற்கு தொடர்ச்சி மலையும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு, அந்த மாதிரி இந்த ஒரு படத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணாரு. இந்த ஒரு படத்தோட இயக்குனர் வந்து நேஷனல் அவார்டு வாங்கின டைரக்டர். அவர் அந்த படத்துக்குமே ஒரு மிகப்பெரியது தான். ஆனால் அந்த படமும் தோல்வி அடைஞ்சிச்சு. அப்போ ஒரு படம் தோல்வி அடைஞ்சதுக்கு ப்ரொமோஷன் இல்லைன்னு நீங்கள் எந்த விதத்தில் சொல்லலாம்? நீங்கள் வந்து அதை கரெக்டாக மேட்ச் பண்ணி புரிஞ்சுக்கல. அதாவது நீங்கள் சுப்பிரமணியபுரம் படத்தையும் அல்லது நம்ம சித்திரம் பேசுகிற படத்தையும் கடைசி விவசாய படத்தையும் நீங்கள் வந்து ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த 2 படத்தை விட கடைசி விவசாயிக்கு வந்து அறிமுகமோ ப்ரொமோஷனோ ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. ஆனால் வெகுஜனங்கள் வந்து ரசிக்கிற மாதிரி இருந்தானே தெரியாது. வெகுஜனங்கள் ரசிக்கிற மாதிரி படங்கள் வேறு. நீங்கள் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையை சொன்னீங்க. மேற்கு தொடர்ச்சி மலையை வந்து நல்ல படம் அப்படின்ற கேட்டகரியில் வந்ததே ஒழிய நம்மளால் வந்து 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் வந்து தொடர்ந்து பார்க்க முடியலை. படங்கள் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி சில படங்கள் வந்து சிப்பி குழுமத்து மாதிரி தான், எடுத்த உடனே தான் ஒன்றும் செய்ய தைக்க உள்ளே இருக்கிற வைரம் மாதிரி வரத்தான் செய்யும். அதுக்கு இப்போ வந்து நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்க அந்த 1000ல் ஒருவன் எடுத்துக்கோங்க, அன்பே சிவம் எடுத்துக்கோங்க, இதெல்லாம் கல்ட்டி கிளாசிக்கல், ஆரண்ய காண்டம் எடுத்துக்கோங்க, இதெல்லாம் கல்ட்டி கிளாசிக்கல்னு சொல்கிறோம். இப்போது நம்ம பேச வந்த விஷயம் என்னென்னா, ஒரு படத்துக்கு கண்டென்ட் முக்கியமா மார்க்கெட்டிங் முக்கியமாங்கிறத நான் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் சொன்ன பாயிண்ட் என்னென்னா மார்க்கெட்டிங்கை பேஸ் பண்ணி தான் கண்டென்ட்டே இருக்கு அப்படிங்கிறீங்க. இப்போ நீங்க சொல்ற பாயிண்ட் எப்படின்னா, ஆர்டிஸ்டுக்காக கதை எழுதுறது ஒரு விஷயம், கதை எழுதி அதை ஆர்டிஸ்ட் தவறா புரிஞ்சிருக்கீங்க. இல்ல, இந்த நீங்க தவறா புரிஞ்சிருக்கீங்க. நமக்கு வந்து மார்க்கெட் வந்து என்ன கேட்குதுன்னு ஒன்று இருக்குல்ல, வெகுஜன மக்களுக்கு ரசனை என்ன கேட்குறாங்க, என்ன மாதிரி ரசிக்கிறாங்கன்னு இருக்குல்ல. சார், மக்களுக்கு எது எடுத்தாலும் ரசிப்பாங்க. இல்லைங்க, நம்ம வந்து காசை போட்டுட்டு 10 வருஷம் கழிச்சு ரசிக்கிறோம். ரஞ்சித்தோடைய காலா கபாலி பெருசா போல, அதுவும் ஜாதிய படம் தான். லப்பர் பந்தலையும் ஜாதியத்தை பத்தி பேசிருக்காங்க. ஆனா லப்பர் பந்த தலையில் வச்சு கொண்டாங்க, ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ கிடையாது. அப்போ மக்களுடைய ரசனை தப்பு ஒண்ணுமே இல்லாம, ப்ரொமோஷனே இல்லாமல் சும்மா திடீர்னு வந்தால் இந்த அளவுக்கு வந்து எடுத்தோன்னு கொண்டாடப்பட்டிருக்குமா, அதுக்கு ஒரு டைம் வேணும். இப்போ எப்படின்னா அவசர உலகம். அதுக்கு வந்து இந்த மாதிரி படம் வந்திருக்குன்னு வெளியில் வந்தால் மட்டும்தான். லப்பர் பந்துக்கு ப்ரொமோஷன்ஸ் பெருசாக கிடையாது. அப்போ வந்ததுலேயே கொட்டுக்காலிக்கும் வாழைக்கும் மற்ற மாதிரி படங்களுக்கு கொட்டுக்காலிக்கு பயங்கர ப்ரொமோஷன் இருந்துச்சு. ரசிக்கத்தக்கிற மாதிரி இல்லை. முதல் ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு சார் கொடுத்தாங்க? நீங்க ஓப்பனிங் அப்படித்தாங்க இருக்கும். நீங்க அப்படி இப்போ லப்பர் பந்துக்கு வந்து நல்ல கண்டென்ட் வேணும், மக்களுக்கு வந்து பிடிக்கிற மாதிரி கண்டென்ட் வேணும். அந்த கண்டென்ட் வந்து ப்ரொமோட் பண்ணணும். இப்போ நல்ல கண்டென்ட்டா இருக்கு, ப்ரொமோஷன் இல்ல சார். நான் அதைத்தான் சார் திரும்பவும் சொல்ல வரேன். நல்ல கண்டென்ட் நீங்க எதை சார் மீன் பண்றீங்க சார்? ஒரு வெகுஜன மக்களுக்கு பிடிக்கணும் நல்ல கண்டென்ட். எப்படின்னா வெகுஜன மக்களுக்கு ஒரு படம் இது இப்படி இருந்தா தான் பிடிக்குன்னு எந்த மீட்டர்ல நீங்க ஒரு கன்சல்ட் அது என்ன செய்வோமா, அது என்ன சொல்லுவோம்னா,
கடந்த 10 வருஷத்துல வந்து என்னென்ன படங்கள்லாம் ஓடி இருக்கு, இந்த மாதிரி எந்த படங்கள்லாம் மக்கள் நிராகரிச்சிருக்காங்க, அதுக்கு என்ன காரணம், சில நேரம் தப்பான கதையா, தப்பான மேக்கிங்கா, சில நேரத்து வந்து தப்பான டைம்ல ரிலீஸ் பண்றதா அப்படின்னு எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு இதுல வந்து ஒரு சேஃபர் ஜோன்ல இந்த மாதிரி படங்கள், நீங்க காதல் டைப் படங்கள் எடுங்க, ஃபேமிலி எடுங்க, என்ன படம் வேணாலும் எடுக்கலாம். ஆனா எடுக்கிற விதம்னு ஒன்று இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எடுக்கிற விதம், அந்த எடுத்த விதத்தில் படம் வந்து பார்க்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அந்த நல்லா இருக்குன்ற இடத்துல வந்து யார் நடிச்சிருக்க, என்ன பட்ஜெட், இந்த பட்ஜெட்டுக்கு நமக்கு இவ்வளோ வந்து ரிட்டர்ன்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதைத்தான் நம்ம வந்து சொல்ல வர்றோம். நம்ம எடுக்கக்கூடிய படம் வந்து கல்யாண வீடியோவா சினிமாவா? கல்யாண வீடியோ நம்ம மட்டும் சூப்பராக எடுத்தால் கூட 5 லட்ச ரூபா செலவு பண்ணி சூப்பராக எடுத்தால் கூட நம்ம ஃபேமிலி மட்டும் பார்த்து வச்சுக்கிடுவோம். நம்ம வந்து ப்ரொமோஷன் தேவை, அது ப்ரொமோஷன் கிடையாது. ப்ரொமோஷன் இல்லாத படங்கள் இருக்குல்ல, அது வந்து பொதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி எல்லாம் போயிடுச்சு. சேது படம் வந்து 100 நாள் வந்து இப்போ இது பிரிவியில் போட்டாங்க, படம் வந்து மக்கள் கொண்டாடினாங்க. ஏன்னா இதுவே வந்து சொல்லி 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 வந்து பெருசாக வர்றது. இப்போ வந்து எப்படின்னா அவசர உலகம், இதில் வந்து நம்மகிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல கதை இருக்குன்னு முதல்ல ப்ரொமோட் பண்ணணும். ப்ரொமோஷன் இல்லாத எந்த படமும், ஆனால் பெரிய நடிகர்கள் அல்லது முகம் தெரிஞ்ச நடிகர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து அக்சஸ் கிடைக்குது மீடியாவில். அந்த இது வந்து புதுமுகங்களுக்கோ அல்லது ஃபெயிலியர் ஹீரோக்கோ அது கிடைக்கல. அப்போ நம்ம தான் அதை ப்ரொமோட் பண்ணணும். சார், அப்போ நீங்க சொல்ற ஆங்கிள் பார்த்தீங்கன்னா நீங்க மக்களை முட்டாளாக்கும் வழியில தான் நீங்க பேசுறீங்க. அப்படி இல்லைங்க, நீங்க வந்து முட்டாள் மக்கள் ரசனை முட்டாள் எப்படி சொல்றீங்க? அதான் நானும் ஒரு கதையை வந்து நீங்க வந்து என்ன சொல்ல வரீங்கன்னா, கதை நல்ல கதைங்கிறது நீங்க எப்படி சார்? கதை இல்லைங்க, அது எடுக்கிற விதங்க. தங்குஞ்சு பொண்ணுஞ்சு தான். ஆனா அந்த எப்படி வளருது, எப்படி இல்ல நீங்க கேட்க வர விதம் என்னங்க? அதாவது நான் வந்து இஷ்டத்துக்கு படம் எடுப்பேன், மக்கள் பார்க்கணும்னு சொல்ல வரீங்களா? நான் இஷ்டத்துக்கு படம் எடுப்பேன்னு சொல்ல, மக்களால நிராகரிக்கப்பட்ட படங்கள் ஏகப்பட்ட படங்கள் இருக்கு. நீங்க சொல்றது என்னன்னா, ஒரு படத்துக்கு வந்து ப்ரொமோஷன்ஸ் வேணும், அந்த ப்ரொமோஷன் அந்த கதையே வந்து ரொம்ப முதல்லயே வந்து ஃபர்ஸ்ட் இந்த நல்ல கதைன்னு சொல்லணும் நீங்க சொல்றீங்க. நாங்க என்ன சொல்ல வரோம்னா, ஒரு கதையை ஃபர்ஸ்ட் நீங்க எடுங்க, அது நல்லா இருக்கு நல்லா இல்ல, போகுமிடம் வெகு தூரம் இல்லைங்கிற படம் சார். அந்த படத்துக்கு பெருசா ப்ரொமோஷன் இல்ல. அந்த படம் வந்து கருணாஸோட நடிப்பு சூப்பர் நடிப்பு, படமே நல்ல படம் தான். அன்னைக்கு வந்து அந்த 4 படங்கள்ல கொட்டுக்காளி, அதே மாதிரி வாழை கொடுத்த ப்ரொமோஷன் இந்த 2 படங்கள் சாலாவும் அந்த வளர்ந்து வந்துச்சு. ஆனா இந்த 2 படங்களுமே வந்து பெருசா போல. ஆனா இந்த 2 கண்டென்ட்டுமே நல்ல கண்டென்ட் தான் ப்ரொமோஷன்ல. ஆனா ஓடிடில வந்தபோது இந்த போகும் இடம் வெகு தூரம் இல்லையே, எல்லாரும் தவிர்த்து வச்சு கொண்டாடினாங்க. ஒரு நல்ல கண்டென்ட்டோடைய வெற்றி இன்னைக்கு தான் ஜெயிக்கணும்ங்கறதெல்லாம் கிடையாது, என்னைக்கு வேணும்னாலும் ஜெயிக்கும். பணம் போட்ட நிலைமை எக்ஸெப்ஷன் சொல்றீங்க, பணம் போட்ட நிலைமை இன்னைக்கு பணம் போட்டா நான் சொல்ல வரேன், இது கனவு தொழிற்சாலை, இது இன்னும் ஆர்கனைஸ்டு லேபர் கமிட்டி எல்லாம் கிடையாது. நீங்களும் ஒரு ஈசி மெம்பரா இருந்திருக்கீங்க. சோ இப்போ முதல்ல வந்து இது ஸ்ட்ரக்சர் எல்லாம் எதுவுமே கிடையாது. முதல்ல இந்த ஸ்ட்ரக்சருக்கு ஏதாவது வழி பண்ணுங்க. ஹாலிவுட் காலேஜ்ல வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ஸ்ட்ரக்சர் ஒன்னு இருக்கு. அங்க வந்து ஒரு இடத்துல வந்து நீங்க டிஸ்னில போங்க, 10 பைசா பாயில் எடுக்க முடியாது. அப்ப தொட்டதுக்கெல்லாம் காசுங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் இங்க இல்ல சார். ஃபர்ஸ்ட் அதை கொண்டு வரணுங்கிறதா நம்முடைய முக்கியமான விஷயம். ஆர்கனைசேஷன் இல்லாம இப்ப படங்கள் எடுக்க வரணும்னு ஆசைப்படுறவங்க ஒரு கனவு தொழிற்சாலை சார். ஏதோ ஒரு ஆசையில வராங்க, அப்ப பணம் லாஸ் ஆகுது. பணம் சம்பாதிக்கணும்ன்றதுக்காக ரொம்ப குறைவு சார். ஒருத்தன் பணம் கொடுக்கறவங்க இங்க யாரு தெரியுமா பணம் சம்பாதிக்கணும்ன்றது இன்ட்ரெஸ்ட் இல்லாம வருவாங்க. இந்த சினிமாவில் வட்டி தொழில் கொடுத்து அந்த வட்டி தொழில் வச்சு வட்டி காசை வாங்கி கட்ட பஞ்சாயத்து பண்ணி ஓடுவாங்க தெரியுமா. இவங்களுக்கு வேணா இதுல பெருத்த லாபமும் கொளுத்த லாபமும் வருமே தவிர, ஒரு டைரக்டராவோ ஒரு ப்ரொடியூசராவோ ஒரு நல்ல படம் பண்ணணும்னு நினைச்சிட்டு வரவங்க மக்கள் பார்க்கணும்னு முதல் பாயிண்ட். இந்த பார்த்ததுக்கு அப்புறம் கிடைக்கிற கிரெடிட்டை வச்சு தான் அவங்களுக்கு பணம் வரணும் அப்படிங்கிறது 2வது பாயிண்ட். நீங்க சொல்ற பாயிண்ட் என்னன்னா, நான் போட்ட காசை எடுக்கணும், அதனால நான் ஒரு படத்தை போடணும் அப்படின்னா, இப்போ நீங்க ஒரு படம் போடும்போது அந்த போட்ட காசு எடுக்கணுன்றதுக்காக நீங்க ஒரு கதைக்கு உண்டான சாராம்சத்தை குறைச்சு மனித ரீதியான விஷயம் கண்டென்ட் கதை வந்து எல்லா கதையும் நல்ல கதை தாங்க. எடுக்கக்கூடிய விதமும் எப்படி பிரசன்ட் பண்றோம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்ல பிரசன்ட் பண்றதுக்கு நம்ம வந்து படத்தை எடுத்துட்டோம்னா அதை வந்து வெகுஜன மக்களுக்கு வெளியில வந்து சொல்லணும். இந்த 2ம் இல்லாம, நல்ல படம் இல்லாம எவ்வளவு ப்ரொமோஷன் இருந்தாலும் படம் ஓடாது. நீங்க சொல்றது ஒரு நல்ல கண்டென்ட் ஓகே, வெகுஜன மக்கள் அப்படிங்கிறது. நீங்க இன்னொரு விஷயம் சொன்னீங்க, அவசர உலகம் அப்படி. நான் என்ன கேட்குறேன்னா, இது ஒரு அவசர உலகம் கிடையாது. இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் நவநாகரிகத்தில் எல்லாமே மாறிடுச்சு. அன்னைக்கு நீங்க 100 நாள் நினைங்க, அன்னைக்கு பெரிய டெக்னாலஜி கிடையாது. லாக்டவுனுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து பிளாட்ஃபார்ம் ஓப்பன் ஆயிடுச்சு. அவங்க கதை எழுதுறதுக்கே திணறிக்கு இருக்காங்க. இருக்கிற எல்லா படத்தையும் பார்த்தாச்சு. ஒரு படம் விடாம நம்ம ஏதாவது ஒரு சின்ன போஸ்ட் போட்டால் கூட ஆடியன்ஸ் டீகோட் பண்ணி உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நான் என்ன கேட்குறேன்னா, நீங்க கண்டென்ட் வந்து ஒரு கண்டென்ட்டுக்கு ப்ரொமோஷன்ஸ் தேவைங்கிறீங்க. நீங்க அந்த கண்டென்ட் போடும்போதே டீசரோ ட்ரெய்லரோ ஏதோ போடும்போதே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒன்று. நீங்க மூவி பஃப்ல உங்க படத்தையே போட்டீங்க, உங்க படம் போடும்போது உங்க கமெண்ட் நீங்க படிச்சு பார்த்துருக்கீங்களா? எல்லாத்தையும் நான் பார்க்குறேன். என்னோட முதல் படத்துல எனக்கான பிரச்சனை வந்து என்ன அட்ரஸ் பண்றேன், நான் வந்து மறைக்கல, நான் வந்து எதையும் வந்து நான் இதெல்லாம் சொல்லலை. எனக்கு வந்து முதல் படத்தில் என்னால் ஒழுங்காக பண்ண முடியல, எனக்கு வந்து எக்ஸ்போசர் இல்லை. நான் வந்து பண்ணது நிறைய தவறுகள் பண்ணேன். அந்த தவறுலேருந்து எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வேற நண்பர்கள் படங்கள் பண்ணும்போது அந்த தவறுலாம் களைஞ்சு பண்ணும்போது நல்ல விதமாக வந்தது.
அப்போ இதெல்லாம் ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதான். இப்போ இதில் வந்து என்ன நம்ம அட்ரஸ் பண்ணுற விஷயம் இருக்கு இல்லையா, இதில் நல்ல கண்டென்ட்டும் வேணும், நல்ல மார்க்கெட்டிங் வேணும். இப்போ நீங்கள் கண்டென்ட் விட்டுதலுங்க, இந்த மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்ல வரீங்க. ஆமாம், இந்த மார்க்கெட்டிங்கை நீங்கள் ஒரு கண்டென்ட்டை பார்த்துட்டு எப்படி அனலைஸ் பண்ணுவீங்க? பேசிக்காக எனக்கு தெரியல, எனக்கு நான் டோட்டல் வாஷ் அவுட். இப்போ வந்து ஒரு படத்தை பார்க்குறேன், 2 மணி நேரம் ஆவரேஜ் 2 மணி நேரம் படம். இந்த 2 மணி நேரம் படத்தில் அதோட ஜேனர் வந்து எதுவாக வேணாலும் இருக்கட்டும், அது பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து ஃபேமிலி சென்டிமெண்ட்டாக இருக்கலாம், காமெடியாக இருக்கலாம், காதலாக இருக்கலாம், பேய் படமாக இருக்கலாம், ரிவெஞ்சாக இருக்கலாம், ஓகே ஆக்ஷன் படமாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. நமக்கு வந்து உட்காந்தா நம்மளை எங்கேஜாக கொண்டு போகிறாங்களா, போர் அடிக்கிறாங்களா, நம்பர் 1. அது போக எடுக்கக்கூடிய விதம் இருக்குல்ல, அந்த எடுக்கக்கூடிய விதத்தை வந்து நம்மளை வந்து அட பரவாயில்லையே நல்லா பண்ணியிருக்காங்களே அப்படிங்கிறது விஷயம் கொண்டு வரணும். அல்லது என்னடா மொக்கையாக வந்து வெறுமனே இப்படி பண்ணுறாங்க, ரொம்ப சீப்பாக எடுத்திருக்காங்களே, அல்லது எடுக்க தெரியாமல் எடுத்திருக்காங்களே அப்படின்னு நார்மல் ஆடியன்ஸ் வந்து பேசிடக்கூடாத அளவுக்கு நல்லா எடுக்கணும். இது வந்து இந்த 2 மணி நேரம் நம்மளை வந்து எங்கேஜாக வச்சுருக்காங்களா, அட பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி சுவாரஸ்யப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா கண்டென்ட் நல்ல கண்டென்ட். நீங்கள் வந்து ஜேனரை பற்றி பிரச்சனையே கிடையாது. வெறுமனே வந்து ஒரு ட்ராமாட்டிக்காக வெறுமனே கடத்திட்டு போகாமல் நிறைய விஷயங்கள் வந்து பார்வையிலையும் உடல் மொழியிலையும் எந்த படங்கள் வந்து அதிகமாக வந்து கையாண்டிருக்காங்களோ அந்த மாதிரி படங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு பெருசாக கொண்டாடப்படும். அதுக்கு இப்போ அந்த லப்பர் பந்தி விஷயம் நிறைய நேரங்களில் பார்வையிலேயே வந்து உணர்வுகளை கடத்திருப்பாங்க. அப்புறம் கதை நல்ல கதை, அது மாதிரி நல்ல விதமாக எடுக்கப்பட்ட படங்கள் இருக்குல்ல, இந்த படங்கள் எடுத்தாச்சு. முதல்ல வியாபாரிகளுக்கு சொல்லணும், இந்த மாதிரி நாங்கள் வந்து படம் எடுத்திருக்கோம், இவர் நடிச்சிருக்காரு, இப்படி இருக்கு, இந்த மாதிரி கண்டென்ட் இப்படி ஜேனர்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வந்து வியாபாரிகளுக்கு சொல்லணும். இது வந்து டிஜிட்டல் வேர்ல்டு. வியாபாரிகள் அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணுறீங்க இல்லையா? ஆமாம். முன்னாடி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், எக்ஸிபியூட்டர்ஸ், ஷிஃப்டர்ஸ், இந்த மாதிரி பல கேட்டகரி இருந்தது. இந்த வியாபாரிகள் அப்படிங்கிற கேட்டகரி எதில் வருது? வியாபாரம் பண்ணுறது நமக்கு வழியாக வர்றது தேட்ரு, சேட்டலைட்டு, ஹிந்தி ரைட்ஸு, ஓவர்சீஸ் ரைட்ஸு, ஆடியோ ரைட்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஓடிடி. ஓகே, இதில் வந்து ஒரு 2 கோடி ரூபா 3 கோடி ரூபா இல்லை 50 லட்ச ரூபா 80 லட்ச ரூபா பண்ணுற படங்களுக்கு வந்து எக்ஸ்போசரே பெருசாக கிடைக்காது. நம்ம வந்து டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் இருக்கிற மீடியாவுக்கு கொடுத்தாலும் அவங்க வந்து பெருசாக நம்மளை வந்து கொண்டாடி தூக்கி வந்து சூப்பர் படம் அப்படின்னு சொல்லி எடுத்தோன்னு நம்மளை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு என்ன காசு கொடுத்தாலும் ப்ரொமோட் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து தெரிஞ்ச முகம் அப்படின்ற இடத்துல இருந்தால் அவங்க போட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறையா வியூஸ் போக இது போகணும், அந்த மாதிரி பண்ணுவாங்க. அந்த இடத்துல நம்ம ப்ரொமோஷன் கஷ்டப்பட்டு தான் பண்ண வேண்டியிருக்கும். அப்படி பண்ணுற அந்த இதில் வந்து இப்போ நமக்கு வந்து ஓவர்சீஸ் விற்கணும் அப்படின்னா புதுமுகம் அப்படின்னு சொல்லிட்டாலே ஓவர்சீஸ் பெருசாக போகாது. இருக்கிற 4 பேர் இருக்காங்க. அப்போது ஓவர்சீஸில் போய் இந்த மாதிரி வந்து ட்ரெய்லரு டீசர்லாம் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வந்து ப்ளஸ் வந்து நமக்கு ப்ளூ பஸ்ஸோ இதுவோ எடுத்து நம்ம நிறைய கண்டென்ட்டு வெளியிட நம்ம வந்து படம் பண்ணுறதுக்கு எவ்வளோ மெனக்கெடுறோமோ அதுக்கு சற்றும் குறையாத அளவுக்கு ப்ரொமோஷனுக்கு மெனக்கெடணும். ஓடிடிக்காரன் என்ன பண்ணுவான்னு இப்போ வந்து எந்த படத்தையும் பெரிய ஆட்கள் படத்தை விட்டுருங்க, எந்த படத்தையும் அட்வான்ஸ் கொடுத்து வாங்க தயாராக இல்லை. அது இல்லாமல் ஆடியோ ரைட்ஸு சின்ன படங்களுக்கு பெருசாக போகிறது இல்லை. ஓகே, அந்த ஆடியோஸ் ஏதோ ஒரு 50,000 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்து இப்போ அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. இப்போ அவங்கள வந்து கூப்பிட்டு பேசி எல்லா இடமும் நம்ம வந்து தயக்கமே இல்லாமல் எல்லா இடமும் நம்ம வந்து இந்த மார்க்கெட்டிங்கு பிச் பண்ணணும். தேட்டருக்காரங்க என்ன செய்வாங்க, இந்த படம் நான் கேள்விப்பட்டிருக்கேனே அப்படின்னு தேட்டர் கொடுக்க தயாராக இருக்காங்க. சின்ன படங்களுக்கு தேட்டர் கிடைக்கிறது இல்லை. ஆனால் நீங்கள் தேட்டர் சைட்லேருந்து பாருங்கள், அங்கே வந்து சிங்கிள் தேட்டர் பழைய தேட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து படம் கிடைக்காம சும்மா இருக்காங்க. ஸோ 2 பக்கமே கேப் இருக்குது. அப்போ நமக்கு வந்து மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது வந்து ப்ரொமோஷன் ப்ளஸ் ரிலீஸ். வாரத்துக்கு இத்தனை படங்கள்னு வந்து குமிஞ்சிட்டு இருக்கு. அந்த மாதிரி என்ன இன்றைக்கி வந்து தியேட்டர் ஃபுல் தமிழ்நாடு முழுக்க தியேட்டர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு பெரிய ஆட்கள் கிடையாது. பெரிய படங்கள் சில படங்கள் வந்து ரெட் ஜெயண்ட் பண்ணுறாங்க, அதை விட்டாச்சா சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி, அதை விட்டாச்சா 1-2 கம்பெனிகள் தான் ஓவராலாக பண்ணுறாங்க. சுரேஷ் காமாட்சி வந்து ஹபீபின்னு ஒரு படத்தை தமிழ்நாடு தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு பேசியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சில கம்பெனிகள் மட்டும்தான், அதை தாண்டி பெரிய கம்பெனிகள் வேறு கம்பெனிகள் இல்லை. உங்களுடைய நேரத்தையும் நிறைய கருத்துக்களையும் பயந்துட்டதுக்கு நன்றி.